வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். கொள்ளு பொடி செய்யலாம். கொள்ளு வந்து துவையில் அரைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொள்ளு வந்து துவையில் தான் அரைக்கிறேன். வெயிட் லாஸ்க்கு கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கெல்லாம் ரொம்ப இது ஹெல்ப் ஆகும். இது வந்து கருப்பு கொள்ளு, வெள்ளை கொள்ளு இருக்குது, ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் இருக்குது, நிறைய டைப்ஸில் இருக்குது. நான் கருப்பு தான் எடுத்துருக்கேன். இது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நான் அதை வந்து என்ன பண்ணுறேன், வறுத்து எடுக்கிறேன். எல்லாமே வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துச்சு நம்ம அரைச்சி வச்சு நம்ம தாளிச்சோன்னா சூப்பராக கொள்ளு துவையல் ரெடி ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து கொஞ்சோண்டு, 2-3 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் வறுத்து நம்ம எடுக்க போகிறோம் தனித்தனியாக. இது வறுக்கும் போதே பூண்டும் சேர்த்து வறுத்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறைய எண்ணெய் எல்லாம் வறுபடுறதுக்காக. பார்த்திங்கன்னா எல்லாம் மணம்லாம் வந்துருச்சு. பூண்டு மட்டும் லைட்டாக வதங்கணும். வதங்கின உடனே நம்ம வந்து எல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வைக்க போகிறோம். இனி பார்த்திங்கன்னா தேங்காயும் வறுத்தாச்சு, புளியும் சேர்த்து வறுத்துருக்கோம். இனி இது சூடு ஆறினதுனா அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நம்ம நல்லா வறுத்ததெல்லாம் இதில் போட்டு, அதில் வந்து உப்பும் நான் வந்து பெருங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். இனி அரைச்சிட்டு வரலாம். இனி பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இனி துவையில் அரைச்சி வச்சோம்னா அதெல்லாம் ஒழிக்க போகிறோம். ஸோ இதில் கொள்ளு துவையில் அரைச்சி வச்சதில் நம்ம வந்து நம்ம வறுத்தது எல்லாத்தையும் போட்டாச்சு. தாளித்து ஊற்றுனதுக்கப்புறம் சூப்பராகும். இது சுடு சாதத்துலேயே வச்சு சாப்பிட்டாலும் போதும். இது நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன்.